உன்னதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்ன விசாரிச்சிட்டியா? எத்தனை பவுன் நகை போட்டாங்களா? எவ்வளோ என்னென்ன சீர் செஞ்சாங்களா? என்ன பைக்கா காரா என்ன வாங்கி வச்சாங்களா? அத்தை ஒன்று விடாமல் எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சுட்டாத்த. எனக்கு ஈஸியாக போச்சு. எப்படிலாம் இதெல்லாம் விசாரிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அந்த சீதாவோட மாமியார் இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் அவங்க வாயாலே எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க அத்தை. நான் அவ்வளோவா ஒன்றுமே கேட்கல, நோண்டிலாம் எதுவுமே கேட்கல. அவங்களாவே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க அத்தை. ஒன்று என்ன சொல்கிற தெளிவாக கேட்டுங்க அத்தை. ஷபாஷ், சரியான மருமவ நீதாண்டி. சொல்லு, ஒன்னொன்னா சொல்லு. அத்தை சீதாவுக்கு நகைன்னு பார்த்தா எவ்வளோ தேமா செஞ்சுருக்காங்க? 45 பவுன் போட்டிருக்காங்க. அப்புறம் பைக் வாங்கி வச்சிருக்காங்க. ரொக்கமாக பணம் வந்து 10 லட்சமா கையில் கொடுத்துருக்காங்க. அது போக சீதா பேரில் ஒரு 2 ஏக்கர் நிலம் சொத்து எழுதி வச்சிருக்காங்க அத்தை. சீர்சனா பொருள் எல்லாமே நல்லாவே செஞ்சுருக்கலாம். அதில் எந்த குறையும் கிடையாது அத்தை. சரி கலா, அப்புறம் அவ்வளோதானே? வேற எதுவும் செய்யலையா? வேற என்னென்ன சொன்னாங்க அவங்க? அத்தை இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. இவ்வளோ செஞ்சுமே அவங்களுக்கு வந்து இன்னும் எதிர்பார்க்குறாங்க அத்தை. அவங்களுக்கு வந்து 60 பவுன் நகை வேணுமா, பைக்கு போக கார் ஒன்று வேணுமா, அப்புறம் ரொக்கமாக பணம் கொடுத்தாங்களா 10 லட்சம். அது கூட அந்த அளவுக்கு திருப்தி இல்லையா அவங்களுக்கு? இன்னும் 10 லட்சம் சேர்த்து 20 லட்சம் வேணுமா. அது போக இப்போ அவங்களுக்கு முக்கியமாக என்ன வேணும்னா கார் வேணுமா. இதெல்லாம் கேட்கணும் முடிவு பண்ணி வச்சுருக்காங்களா அத்தை? இதெல்லாம் அவங்க கேட்கணும் தானே முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. கேட்கல நாம கேட்டுருவோம். அத்தை என்னத்தை சொல்கிறீங்க? 60 பவுன் நகையை கேட்க போறீங்க? ஆமாக்கலா ஆமாம். நான் 60 பவுன் நகை கேட்க போகிறேன். ஒரு பைக்கு, ஒரு காரு, அப்புறம் ரொக்கமாக பணம் 20 லட்சம். இது எல்லாத்தையும் கேட்க போகிறேன். அத்தை கொஞ்சம் முடிவு பண்ணி பேசுங்க அத்தை. நீங்கள் மணி எதாவது பேச போய் அப்புறம் அவங்க பொண்ணு கொடுக்க மாட்டோம் சொல்கிற போகிறாங்க. இதுக்கெல்லாம் ஒத்துப்பாங்களா அத்தை? என்னத்தை? அதெல்லாம் ஒத்துப்பாங்க. நீ சும்மா இரு கொஞ்ச நேரம். மதனியே மதனியே வா சரசு, வா வா. நானே போன தேடி வரலான்னு இருந்தா அதுக்குள்ள நீயே வந்துட்டியா? மதினி ஒன்றும் இல்லை, நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதான் உங்ககிட்ட என்ன ஏது விவரம் கேட்டுக்கிட்டு போயிட்டு அங்கே உட்காரலான்னு வந்தேன். என்ன மதினி சொல்லணும் பேசணும் சொல்லு. சீக்கிரம் அவங்க வாவான்னு கூட்டாங்க. அதை ஒரு நிமிஷம் வர சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டின்னு வர சொல்லிட்டு வந்துட்டேன் மதினி. சொல்லு மதினி, என்ன பேசணுங்க? சரசு தெளிவாக சொல்கிறேன், நல்லா காதில் வாங்கிக்கோ. என்ன அங்கே போயிட்டு குழப்பிங் கிடக்காத. பவுன் எத்தனை பவுன் தேமா கேட்க போகிற நீ? 60 பவுன். எத்தனை பவுனு? 60 பவுன் நகை கேட்கணும் நீ. ஐயோ என்ன மதனி 60 பவுனா? 60 பவுனை கேட்டா அவங்க செய்வாங்களா மதனி? சரசு என்ன அதுக்குள்ள வாயை பொழந்துட்ட? அதெல்லாம் அவங்க செய்வாங்க. என்ன நீ இப்படி அவங்கள எடை போட்டு வச்சிருக்க? எவ்வளோ பெரிய பணக்காரங்க, எவ்வளோ சொத்து இருக்குன்னு சொன்னாங்க. அதெல்லாம் மறந்துட்டியா நீ? முதல்ல சொல்றத கேளு. 60 பவுன் நகை கேளு. அதுக்கப்புறம் சரவணனுக்கு ஒரு வண்டி பிளஸ் என்னது காரு ஒன்று, பைக் ஒன்று கேளு. என்னது வண்டி கார் ஒண்ணா? ஐயோ அட என்ன சரசு நீ பொசுக்குன்னு வாயை பொழந்துன்னு இருக்கிற? முழுசா கேளு சொல்ல வரத. இப்ப என்ன நீ உன் பையனுக்கு அதை கேட்க போற? என் பையனுக்கு என் சார்பில் கேட்க போறதானே? இதுக்கு எதுக்கு நீ ஆச்சரியப்பட்டுன்னு இருக்க? சரி சொல்லு மதனி. அவ்வளோதானா? இருக்கே, இன்னும் இருக்கே, சொல்றேன் அதையும் கேளு. ரொக்கமா பணம் எவ்வளோ தெரியுமா கேட்க போற? எவ்வளோ? 20 லட்சம். 20 லட்சம் பணம் ரொக்கமா கேட்கணும். சரியா? அடேங்கப்பா, 20 லட்சம் பணம் ரொக்கமாவா? ஆட என்ன சரசனிய கீழே உட்காந்துட்டு ஏந்திரு முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. ஏந்திரு. ஏன் கதனியே இவ்வளோ தூரம் கேட்கணும் சொல்றியே? இதெல்லாம் கேட்டா அவங்க எதாவது நினச்சிக்க மாட்டாங்க? ஐயோ இதை எப்படி நான் கேட்க போறேன்னு எனக்கே தெரியல. சரி நீ சொல்றா, நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா எனக்கு தெரியாது மதனி. சரசு பிரச்சனையும் வராது, பிரச்சனையும் வராது. நீ ஏன் பயந்து கிடக்குற? போ, நான் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் இதெல்லாம் சொல்றேன். நீ நான் சொன்ன மாதிரி கேளு போ. சரி மதனி, சரி வா, அங்கே ஆரம்பிக்க போறோம். என் பக்கத்துலேயே இல்லு வா. அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா நீ தான் பதில் சொல்லணும். வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கிட்ட ஏதாவது பேசணுமா? நீங்க பேச வேண்டியதான் இருக்குன்னா இப்பவே பேசலாம். ஐயரே நாங்க பேசுறதுக்கு எதுவும் கிடையாது.
அப்படியா? சரி இருக்கட்டும். நீங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லையா? சரி விடுங்க. அவங்க ஏதாவது உங்ககிட்ட பேசுறதுக்கு இருக்கான்னு கேட்டுக்கிறேன், இருங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே, நீங்க ஏதாவது பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசணுமா? ஏதாவது பேசுறதுன்னா இப்ப பேசிக்கலாம். அப்படி எதுவும் பேசுறது இல்லைன்னா முகூர்த்த பட்டு சேலையை எடுத்து கொடுத்து ஒண்ணு மாத்திட்டு வந்து அடுத்து நிச்சயதார்த்தம் ஆரம்பிக்கலாம். ஐயரே, நாங்க பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஐயரே, பேசுறதுக்கு இருக்குது. ஒரு 5 நிமிஷம் போடுங்க, நாங்க பேச வேண்டியதை பேசுறோம். அதுக்கப்புறம் முகூர்த்த பட்டு சேலையை எடுத்து கொடுக்குறோம். சரசு, என்ன பேச போற நீ? நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு நீ என்னமா பேச போறன்ற? நீ என்ன பேச போற? இன்னும் மாமா நீங்க தெரியாத மாதிரி பேசுவீங்க. உங்க வாசல்லே சொல்லல மதனி. என்னென்ன கேட்கணுன்ற விஷயத்த நான் சொல்லல. அதான் மதனி என்கிட்ட சொல்லியிருக்கா. இந்த நகை என்னென்ன சீர் செய்யணும், போகணும், வரணுன்றதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கா மதனி. அதை தாங்க பேசணும். கொஞ்ச நேரம் கம்முன்னு இருங்க. ஓ, அந்த வரதட்சணை மேட்ரா? பேசு பேசு. என்னமோ போ, அவங்களும் சொல்றாங்கன்னு நீ பேச போற. என்ன சொல்றாங்கன்னு பாப்போம், பேசு பேசு. அட நீங்க வேற மாமா, வரதட்சணை அது இதுன்னு கொஞ்சம் மெதுவா பேசுங்க மாமா. சும்மாவே இருக்க மாட்டீங்க நீங்க. அவங்க பேச சொல்றாங்க, பேசுறேன். இதுல என்ன இருக்கு? அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் அவங்க பாத்துக்க போறாங்க. கொஞ்ச நேரம் இருங்க. என்ன இது? பேச போறேன்னு சொல்லிட்டு உங்க 2 பேருக்குள்ள பேசிட்டா எப்படி? பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசுற விஷயத்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட நேரடியா பேசுங்க. பேசுறேன். என்னது? என்ன பேச போறீங்க? பேசுங்க. ஒண்ணு இல்ல, ஒண்ணுக்கு என்ன நகை செய்ய போறீங்க, என்னென்ன சீர் செய்ய போறீங்கன்ற விஷயம் தான், வேற ஒண்ணும் இல்ல. அடடே, நகை சீர்சனமா? ஆமாமா, அது முக்கியமான ஒண்ணுதான். பேசுங்க பேசுங்க. இந்த நகை போறது சீர்சனம்லாம் செய்யறத பத்திலாம் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க. என் பெரிய பொண்ணு சீதாவுக்கு செஞ்ச மாதிரி என் 2வது பொண்ணு ரம்யாவுக்கு அதை விட சிறப்பாகவே செய்வேன். நீங்க எந்த கவலைப்பட தேவையில்ல அதை பத்தி. இல்ல, நீங்க பொண்ணு வீட்டுல இருந்து செய்யறதெல்லாம் இருக்கட்டும். இருந்தாலும் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நாங்க எதிர்பார்க்கறத சொல்லணும்ல. அதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்க முடிவு என்னன்னு சொல்லிடுங்க. அதுவும் சரிதான். சரி சொல்லுங்க. சரி சொல்றேன் கேளுங்க. ஒரு 60 பவுன் நகையும், ஒரு வண்டியும், மாப்பிள்ளைக்கு பைக்கு 1, அப்புறம் ஒரு கார் 1, ரொக்கமா 20 லட்சம் பணம். அவ்வளவுதான். இதான் எங்க சைட்ல இருந்து நாங்க எதிர்பார்க்கறது. அட, என்ன பொண்ணு வீட்டுக்காரங்களே, இப்படி அமைதியா இருந்தா எப்படி? என்ன பதில்ன்றது உங்களோட விளக்கத்தை சொல்லுங்க. இல்ல, தப்பா நினைக்கலாம் உனக்கு கேட்குறேன். அது கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா? இதை யார் கேட்க சொன்னது? நீங்களா கேட்குறீங்களா இல்ல மாப்பிள்ளையோட அம்மா சம்மந்தி கேட்க சொன்னாங்களா? அது எப்படி? நாங்களா இதெல்லாம் கேட்க முடியும்? மாப்பிள்ளையோட அம்மா தான் இதெல்லாம் கேட்க சொன்னாங்க. அப்படியா? சம்மந்தி அம்மா தான் கேட்க சொன்னாங்களா? சரி சரி சரி. அவங்க சொன்ன மாதிரி செஞ்சிடறேன் நான். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. செஞ்சிடலாம். அப்புறம் என்னங்க? அதான் சம்மதம் தெரிவிச்சுட்டாங்க, செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, வேற ஏதாவது பேசணுமா? இல்ல ஐயரே, அவ்வளவுதான், பேசியாச்சு. வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல. சரி. அப்புறம் என்ன, அதான் பேசியாச்சுல, எல்லாம் முடிஞ்சாச்சுல. சரி, தட்டை எடுத்து பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட கொடுங்க. முகூர்த்த பட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க மாத்திட்டு வருவாங்க. கொடுங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களே, தட்டை வாங்கிக்கோங்க. பொண்ணு வீட்டுக்காரங்களே, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கொடுக்க வேண்டிய தட்டை கொடுங்க. சரிங்க. சரி, அப்புறம் என்ன? சரி, பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டு புடவை மாத்திட்டு வாங்க. அப்புறம் என்ன, நீங்களும் போயிட்டு மாப்பிள்ளைக்கு துணியை மாத்திட்டு வாங்க. போங்க. அப்புறம் என்ன, நல்ல நேரம் போய்கிட்டே இருக்குது. பத்திரிக்கை வாசிக்கலாமா? வாசிக்கலாம் ஐயரே, வாசிங்க.
திருமண நிச்சயதார்த்த கைத்தாம்பூலம் சுபமுகூர்த்த லத்தன பத்திரிகை. குரோதி வருடம் புரட்டாதி மாதம் 1ஆம் தேதி 17/9/2024 செவ்வாய்க்கிழமை. அவிட்ட நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபயோக சுபதினம் 12 மணிக்கு மேல் 3:30 மணிக்குள் தனுசு லக்கணத்தில் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் கண்ணன் மீனாட்சி இவர்களின் புத்திரன் பி செல்வம் டி புஷ்பா இவர்களின் குமார்த்தியுமான திருநிறை செல்வி எஸ் ரம்யா என்ற கன்னிகைக்கும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் துரைசாமி ராஜேஸ்வரி இவர்களின் புத்திரன் தேவத்திரு டி ரங்கநாதன் எம் அலமேலு அம்மாள் இவர்களின் குமாரனும் ஆன திருநிறை செல்வன் ஆ சரவணன் என்கின்ற வரனுக்கும் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி 21/10/2024 திங்கட்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் அமிர்தயோகம் கூடிய சுபயோக சுபதினம் காலை 7:30 மணிக்கு மேல் 9 மணிக்குள் தனுசு லக்கணத்தில் விசாக சுபமுகூர்த்தம் செய்ய நாங்கள் இருவரும் சபா முன்னிலையிலும் உறவினர்கள் முன்னிலையும் சம்மதம் தெரிவித்துக் கொண்ட சுபமுகூர்த்த லக்கண பத்திரிகை. பத்திரிக்கை வாசியாச்சு. அடுத்து என்ன, நீங்க 2 பேரும் இதுல பரிபூர்ண சம்பந்தத்தை நிச்சயதார்த்தம் சொல்லிட்டு தட்டை மாத்திக்கோங்க. சூப்பரா இருந்ததுல, நல்ல டேஸ்டா இருக்குதுக்கா சாப்பாடு. ஆமா ஆமா, நல்லா தான் இருந்தது பூமாரி. ஹோட்டல் சாப்பாடுல அதான் நல்லா சூப்பரா இருக்குது. பெரிய ஹோட்டலா பார்த்து 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து வாங்கி வந்திருக்காங்க போல. அதான் சாப்பாடுலாம் நல்லா இருக்குது. இவ்வளோ 2 பேர் இங்க தான் இருக்காளுங்களா? சரி, இவ்வளோ கிட்ட கேட்டா விளக்கு என்னன்னு தெரியும். அப்ப உங்க குடும்பத்தை பத்தி யாரு என்ன விவரம் கேட்டா தெரிஞ்சிடும். என்னம்மா சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நல்லா இருக்குதா? வாங்கம்மா வாங்க வாங்க. சாப்பாடுலாம் அருமையா இருந்தது. ஹோட்டல்ல இருந்து வர வச்சிருக்கீங்க போல. நல்ல ஹோட்டலா தான் வாங்கியிருக்கீங்க. சாப்பாடு நல்லா இருக்குதுமா. சரிம்மா திவ்யா, சந்தோஷம். சரியே, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணுமா நானு? என்னவா பேச போறீங்க? சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல, எங்க குடும்பத்தை பத்தி யார் யாரு என்ன விவரம்ட்டு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்க குடும்ப ஆளுங்களை பத்தி எனக்கு அந்த அளவுக்கு சரியா தெரியல. அதுதான் சரி கேட்கலான்னு வந்திருக்கேன். இப்ப நீ யாருமா? சரஸ்வதி அவங்க பொண்ணு தானே? நீ அலமையில அவங்க வீட்டுக்கு வருவோட போயிருக்க. சொந்தத்துல கல்யாணம் பண்ணிருக்க தானே? அப்படிதானே? ஆமாம்மா ஆமா, நான் சொந்தத்துல கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்க அத்தை பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். சரிம்மா திவ்யா, அது தெரியும் எனக்கு. இப்ப உங்க மாமா இருக்காருல்ல, அதான் உங்க அம்மாவோட அண்ணன், அவர் பேரு ரங்கநாதன் தானே? அவர் தானே இறந்துட்டாரு? ஆமாம்மா ஆமா, எங்க மாமா இறந்துட்டாரு. சரி, இப்ப உங்க மாமா இருக்காருல்ல, அவரு ஒரு ஆளு, அவருக்கு ஒரு தங்கச்சியா? அவங்க 2 பேர் தான் கூட பிறந்தவங்களா? உங்க அம்மா ஒரு ஆளு, உங்க மாமா 2 பேர் தான் கூட பிறந்தவங்களா? இல்லம்மா மொத்தம் 3 பேரு. எங்க மாமா ஃபர்ஸ்ட், 2வது ஒருத்தவங்க, 3வது தான் எங்க அம்மா. எங்க அம்மாவுக்கு மேல ஒருத்தவங்க தான் உங்க அக்கா. அவங்க பேர் கூட உங்க பேரு தான் அவங்க பேரும், புஷ்பான்றது அவங்க பேரும். அவங்க எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும், எங்க மாமா இருக்காருல்ல, அவர் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் இழுத்துட்டு போயிட்டாங்களாம். அப்ப நான் நினைச்சது சரிதானா? சரி, மேற்கொண்டு கேட்போம். ஓ அப்படியா? அவங்க திரும்ப வரவே இல்லையா அதுக்கப்புறம் உங்க வீட்டுக்கு? சரி, உங்க மாமா எப்படி இறந்தாரு? உங்களோட சொந்த ஊர் இதானா, இல்ல வேற ஏதாவது ஊரா உங்க ஊரு? இல்லம்மா இல்ல, இது எங்களோட சொந்த ஊர் கிடையாது. எங்க சொந்த ஊர் எது தெரியுமா? கல்லீரக்குறிச்சின்றதா எங்களோட சொந்த ஊரு. அங்கதான் இருந்தோம். எங்க மாமா அந்த கொரோனா டைம் வந்ததுல, அப்ப எங்க மாமா கொரோனாவால இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஊர் மாதிரி இங்க வந்திருக்கோம் நாங்க. கல்லீரக்குறிச்சி, அந்த ஊர்ல தானே நாம இருந்தோம். அப்ப இவங்க எல்லாம் நம்மளோட சொந்தம் தானா? நம்ம தங்கச்சி பொண்ணுதான் இவங்க 2 பேரும் போல. சரி, அப்படின்னா அப்பா எங்க போனாரு? அண்ணன் தான் கொரோனால இறந்துட்டாரு. அப்ப அப்பாவோட நிலை என்ன? ஒருவேளை இவங்க கூட இருக்காரா, இல்ல இறந்துட்டாரா? அம்மாடி திவ்யா,
சரி, இப்ப உங்க அம்மா சொன்னல, உங்க அம்மாவோட அப்பா அம்மாலாம் எங்க இருக்கிறாங்க? உங்க இருக்காங்கல்ல? ஏம்மா, எங்க பாட்டி இருக்காங்களே ராஜேஸ்வரி, அவங்க எங்க அம்மா சின்ன பிள்ளையா இருந்தப்பயே எங்க தாத்தா கிட்ட கோச்சிட்டு போயிட்டாங்க. எங்க போனாங்கன்னே தெரியல, அதோட வரவே இல்லை அவங்க. அதுக்கப்புறமா எங்க தாத்தா மட்டும் எங்க கூட இருந்தாரு, எங்க மாமா இறக்குற வரைக்கும். அப்ப இருந்தாரா, எங்க மாமா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அத்தை என்ன பண்ணாங்க, அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டாங்க. இப்ப நாங்க இருக்கிறோம் பாத்தீங்களா ஒரு வீடு, இது ஆனா வந்து எங்க பாட்டியோட சொத்து தான். ரொம்ப நாளா கேஸ்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வராம இருந்தோம். அதுக்கப்புறமா எங்க மாமா இறந்ததுக்கு அப்புறம் எங்க அத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம அதுக்கப்புறமா அங்க இருந்து வீட்டை காலி பண்ணி இங்க வந்துட்டாங்க. எங்க தாத்தா என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து அவங்க மேல கோவம் எங்க பாட்டி மேல. அதனால அவங்க இடத்துக்கு நான் வரமாட்டேன், அவளோட சொத்துல நான் வந்து இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வரமாட்டோம் சொல்லிட்டாரு. நாங்க எவ்வளவு கேட்டு பார்த்தோம், வரல. நீங்க போங்க, முதல்ல எனக்கு எப்ப தோணுதோ நான் அப்ப வராது வரைக்கும் நான் இங்கே ஏதாவது பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரின்ட்டு நாங்களும் போனோம். அதுக்கப்புறம் திரும்பி வந்து பார்த்தா ஒரு தகவலே கிடைக்கல, எங்க போனாரு. ஓ, இப்ப இவங்க இருக்கிற வீடு தான் நம்ம அம்மாவுடைய சொத்தா? அப்பா நம்ம கிட்ட சொன்னாரு, அம்மாவுக்கு அங்க சொத்து இருக்குது, கேஸ்ல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அது இந்த இடம் தானா? நான் போய் கூட பார்த்ததே கிடையாது. இதுதான் போல அந்த இடம். அப்பா அப்பா எங்க இருக்கிறாரு? உயிரோட இருக்காரா இல்ல ஏதோ ஆயிடுச்சா? ஐயோ தெரியலையே. இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு நமக்கு. இருந்தாலும் இவங்க கிட்ட சொன்னா நம்மளை ஏத்துப்பாங்களா? நம்ம தங்கச்சி, நம்ம அண்ணனோட பொண்டாட்டி நிலைமையில அவங்க இவங்கெல்லாம் நம்மளை ஏத்துப்பாங்களா? இல்ல இந்த நிச்சயம் நின்றுடுமா? இல்ல, யாருக்கும் தெரிய வேணாம், நம்ம மனசோடயே இருக்கட்டும். நம்ம பொண்ணு போயிட்டு நம்ம அண்ணன் பையனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். இது தெரிய வந்ததுன்னா இந்த சம்மந்தம் எப்படி விட்டு போயிடும். நம்ம சொல்ல வேணாம். என்னம்மா, எங்க கதையை கேட்டா உங்களுக்கு வருத்தமா இருக்குதா? ஆமா 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 ஆமா, உங்க கதையை கேட்கும் போது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்குது. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, அது வரேன். அக்கா, என்ன முதல்ல கதையை கேட்கும் போது அப்படியே கேட்டாங்க, அதுக்கப்புறம் என்ன திரும்பினாங்க, அப்புறம் திரும்பினாங்க, திரும்ப கதை கேட்டு அப்புறம் திரும்பினாங்க, அப்புறம் சோகமாயிட்டாங்க. என்னக்கா அவங்க இப்படி ஆயிட்டாங்க? தெரியலையே பூமாரி, என்னப்பா நம்ம சொல்லிட்டோம், அவங்க என்னமோ தெரியல. சரி விடு. ஏன் சரிப்பா, நம்ம கிளம்ப வழியை பார்ப்போமா? சரிக்கா, வா போவோம்.